மாரா என்ற ஒரு இடத்துல ஜனங்கள் வரும்போது அங்கே அவர்கள் தண்ணி குடிப்பதற்கு தண்ணி இருக்கிறது. ஆனால் தண்ணி எப்படி இருந்துச்சுங்களா? கசப்பாக இருந்துச்சு, குடிக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் தண்ணி இருக்குது, பட் அந்த தண்ணியை குடிக்க முடியாது. இன்னைக்கு கூட நிறைய பேர் வாழ்க்கையிலே வாழ்க்கை இருக்கிறது, ஆனால் அந்த வாழ்க்கை அன்வான்டா இருக்கிறது, யூஸ்லெஸ்ஸா இருக்கிறது, யூஸ்ஃபுல்லா இல்லை. ஆமா, யூஸ்ஃபுல்லா இல்லாத வாழ்க்கை யூஸ் ஆன வாழ்க்கையை மாறணும்னா ஆண்டவரை நோக்கி முறையிட வேண்டும். அங்கே கூட யூஸ்லெஸ்ஸா இருந்த தண்ணி யூஸ்ஃபுல்லா தண்ணியாய் மாறினதற்கு காரணம் ஆண்டவராகிய தேவனை நோக்கி முறையிட்டான் மோசே. முறையிடும் போது ஒரு வழியை கர்த்தர் திறந்தார். மோசே, நீ ஒரு மரத்தின் கிளையை வெட்டி தண்ணியில போடு. உடனே தண்ணி, கசப்பான தண்ணி மதுரமாய் மாறிவிட்டது. அப்பொழுது ஆண்டவருக்கு மோசே என்ன பண்ணினார்? முறையிட்டார். எப்போ ஆண்டவருக்கு முறையிட்டாரோ கர்த்தர் ஒரு வழியை காட்டினார், ஒரு வழியை திறந்தார். என்ன வழி? மதுரமான தண்ணீராய் மாறுவதற்கு வழி. கசப்பான தண்ணி மதுரமாய் மாறி, ஆமா, ஒரு குடிக்கிற அளவுக்கு அந்த தண்ணியை கர்த்தர் மாற்றி போட்டார். அது எதனால மாற்றப்பட்டது என்று சொன்னால், தேவனை நோக்கி முறையிடும் போது கர்த்தர் வழியை திறந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் கூட அவ்வளோதான். நம்ம யூஸ்லெஸ்ஸாக இருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை இங்கே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் உனக்கே உன் யூஸாக இல்லாவிட்டால், உன் குடும்பத்துக்கு நீ யூஸாக இல்லாவிட்டால் ஒரு மாறாவாய் இருக்கலாம். உன் மாற வாழ்க்கை மதுரமாய் மாற வேண்டும் என்றால் கர்த்தரை நோக்கி முறையிடு. ஆண்டவரே, நான் யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறேன், என்னை யூஸ்ஃபுல்லாக மாட்டுங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் உன்னையும் யூஸ் பண்ண கர்த்தர் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா.